ரைஸ் எல்லாம் குக் ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரேடிஷ்ல தான் சாம்பார் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வந்துட்டு பருப்பு வேக வச்சு எடுத்துட்டேன். ஸோ இது ஆன் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகின பிறக்கும் பருப்பு எடுத்துட்டு கடைஞ்சி இதில் ஊற்றிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒன்றா பாயில் ஆகும். உப்பு, மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து தனியாத்தூள், கொஞ்சம் தேவையான அளவுக்கு சாம்பார் பொடி போட்டு பண்ணிடுவாங்க. நார்மல் சாம்பார் தான். ஓகேங்களா? ஸோ இப்படி தாங்க நான் ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தட், என்னோட ஸ்டைல் ஆஃப் ப்ரிப்பேரிங் ரேடிஷ் பருப்பு குழம்பு. குக்கிங்னா ரொம்பவே பிடிக்குங்க. ஆனால் என்னென்னா அவ்வளோ டைம் கிடைக்கல. என்னோட ட்ராவல் டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு நான் ட்ரெயின் தாங்க போகணும். வீட்டை வந்து 6:30 போயிடுவேன். 6:30 போயிட்டு அதுக்கப்புறம் லேட் ஈவினிங் தான் வருவேன். ஸோ வந்து ஹரிபரியில் ஒரு குக்கிங் பண்ணுவேன். இப்போது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதுனால நான் வந்து என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த டைம் இதுக்காக ஒதுக்கிட்டு நான் வந்து குக்கிங் பண்ணுறேன். ஸோ என் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் குக் பண்ணேன்னா. ஆக்சுவலாக என் பையன்கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் கேட்டிருக்கேங்க. கிச்சனை வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக மேனேஜ் பண்ணிட்டு, ஏன்னா இப்போ நம்ம டெய்லி வீடியோ போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்கணும். நம்ம மாத்திரம் இல்லை, கிச்சனும் கரெக்டுங்களா? ஸோ அதுதான் ஆர்கனைஸ் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணிட்டேங்க. மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிட்டேங்க. ஆக்சுவலாக குழம்புக்கு இந்த கரண்டி, ரைஸ்க்கு இந்த கரண்டி, நான் குழம்புக்கு அது போட்டுட்டேன். சரிங்களா? சுட சுட சோறும் ரெடி. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது வெறும் குழம்பு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கப்புறம் கீரை பொரியல் செய்யலான்னு இருக்கேங்க. ஸோ கீரை பொரியல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட பெரிய பையன் வந்துட்டு கொஞ்சம் முட்டையும் ஃப்ரை பண்ண கேட்டிருக்கான். ஸோ முட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கேப்சிகம், வெங்காயம் அதெல்லாம் போட்டு குக் பண்ணி கொடுப்பேன், ஃப்ரை பண்ணி கொடுப்பேன். ஸோ சுட சுட சோறும் ரெடி. ஸோ முட்டை எடுத்துன்னு வந்து வச்சுட்டாங்க. கேப்சிகம் ரெடி பண்ணி கொடுத்தான்னா சூப்பராக. அவனுக்கு வந்து வெங்காயம் போடக்கூடாது ஆக்சுவலாக. ஸோ அதனால வெங்காயம் போடாமல் முட்டை பண்ணி கொடுக்கணும். பண்ண பாருங்க. பருப்பு ஆல்ரெடி நல்லாவே குக் ஆகிட்டுக்குதுங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் கஷ்டப்பட்டு கடைய வேண்டியது கிடையாது. ஆக்சுவலாக நம்ம சின்ன பசங்களா இருக்கும்போது எங்கள் மம்மியெல்லாம் வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு கொஞ்சம் வேகாது. அப்போ வந்து அதை வந்து ஒரு மண் பாத்திரத்தில் போட்டு நல்லா கடிவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே குக் ஆகிடுதுங்க. 4 விசில்ஸ் வச்சாவே பருப்பு நல்லா குக் ஆகிடுது. என்னோட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, ப்ளீஸ் உங்களோட கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க என்னோட வீடியோஸை, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ஒரே ஒரு ரிக்வெஸ்டாக தான் கேட்குறேன். பிகாஸ் என்னோட வீடியோஸ்க்கு வந்து எந்த ஒரு கமெண்ட்டும் வர மாட்டேங்குதுங்க. எல்லா யூடியூபரும் எதிர்பார்க்கறது தானே கேட்குறேன். ஸோ அதனால தான் நான் கேட்குறேன். ஆனால் என்னோட பெஸ்ட்டு, ஓகேங்களா? என்னோட பெஸ்ட்டு நான் என்ன குக் பண்ணுறேன், என்னோட டே டு என்னால் என்ன என்டர்டெயின் பண்ண முடியும், அதாவது குக்கிங், ஃபேமிலி ஓரியன்ட் எல்லாமே நான் உங்க கூட டெய்லி ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் இன்னும் சப்போர்ட்டிங்கோட என்கரேஜ் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுக்கும் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ புளி எவ்வளோ தேவையோ அவ்வளோ கரைச்சிக்கணுங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் வந்து மிளகாத்தூள் கம்மியாக தாங்க போடுறேன், கொஞ்சம் தான் போடுறேன் மிளகாத்தூள். ஏன்னா என் அம்மா வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அவங்களுக்கும் சேர்த்து தான் சாம்பார் வச்சுருக்கேன், ரேடிஷ் சாம்பார். ஸோ எவ்வளோ தேவையோ அவ்வளோ சாம்பார் பொடி நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். அது அவங்கவுங்க லைக் பண்ணுறாங்களுக்கு.
நான் தாளிப்பும் இதே கடாயில் கொடுத்துக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி இது வந்து நம்ம ஏதாவது இது ஃப்ரை பண்ணுவோம் இல்லைங்களா, ரேடிஷ். ஸோ அதனால அதுலேயே தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. எவ்வளோ திக்காக வந்துருக்கு பாருங்க. கொஞ்சம் உப்பு போடணும் தேவையான அளவுக்கு. நான் உப்பு ஆட் பண்ணேன், பட் கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு, எப்படின்னு தெரியல. ஓகேங்க, ஓரளவுக்கு சூப்பராக குக் ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து நல்லா கொதிக்குது, அதாவது நல்லா கொதிச்சுன்னா நல்லா வரும். அவர் கட் பண்ணி வச்சுக்கிறாருங்க கேப்சிகம். ஸோ கேப்சிகம் முட்டைக்கு வந்து சூப்பராக இருக்கும்.